ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 12.3ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். கேரி அவுட் த ஃபாலோயிங் டிவிஷன்ஸ். ஓகேவா, ஒரு எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து டிவிஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 28x⁴ டிவைடட் பை 56x. ஓகேவா, ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, இது அப்படியே நம்ம டிவைடட் ஃபார்மில் எழுத போகிறோம். 28x⁴ டிவைடட் பை 56x. ஸோ இந்த மாதிரி இது நம்பர்ஸாக இருக்கிறத நம்ம வந்து டிவைட் பண்ணணும். இந்த மாதிரி வேரியபிள்ஸில் இருக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதாவது a⁴m டிவைடட் பை a⁴n சீக்வல் டு என்ன படிச்சுக்கோன்னா a⁴m - n. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 டேபிளில் நம்ம வந்து போடலாம். 1 2 is 2, 4 2s are 8, 2 2s are 4, 8 2s are 16, 7 2s are 14, 1 2 is 2, 4 2s are 8, 1 7 is 7, 2 7s are 14. ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே மேலே ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த எக்ஸ் அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, மேலே ஒன்றுமே இல்லை, x⁴ மட்டும் தான் இருக்குது, கீழே 2x இருக்குது. இப்போ இந்த 1/2 அப்படிங்கிறது இங்கே 1 இருக்க மாதிரி நம்ம 1/2 அப்படின்ட்டு இந்த எக்ஸை என்ன பண்ண போகிறோம், x⁴ இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ -1. So the answer is 1/2 x⁴. So x⁴ divided by 2. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர். ஸோ இது மாதிரி செகண்ட் ப்ராப்ளம் -36y³ divided by 9y². ஸோ அதே மாதிரி -36y³ divided by 9y². ஸோ ஃபஸ்ட் இந்த நம்பர் 3 3s are 9, 1 3 is 3, 2 3s are 6, 1 3 is 3, minus 4 2s are 12. So -4y³ divided by y². ஸோ சேம் ஃபார்முலா -4 அப்படியே இருக்கட்டும். yல a⁴m divided by a⁴n-னா a⁴m - n. இது a⁴m divided by a⁴n-னா a⁴m - n. ஸோ 3 - 2. ஸோ the answer is -4y⁴1 -4y. இதுதான் ஆன்சர். ஓகேவா, ஓகே. இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். 66p⁴r³ divided by 11qr². ஸோ சேம் மெத்தட் தான். 11 1 11 is 11, 6 11s are 66. முடிஞ்சிச்சு. ஓகேவா, சரி ஓகே. இப்போ இது வந்து 6p⁴r³ divided by qr²ன்னு எழுதியாச்சு. இப்போ 6 அப்படியே எழுத போகிறோம். கீழே p இருக்குதா, இல்லை, மேலே மட்டும்தான் இருக்குது. ஸோ அது அப்படியே தான் இருக்கும். q மட்டும் q² க்யூன்னு இருக்கிறதுனால q⁴ இருக்கிறத 2, கீழே ஒன்றும் இல்லாதனால 1. அதே மாதிரி r⁴ 3 கீழே இருக்கிறதுல 2, அதை மைனஸ் பண்ணுறோம். ஸோ த ஆன்சர் இஸ் 6pq⁴1. ஸோ q r⁴1 r. ஸோ 6pqr. ஏன்னா 2லேருந்து 1 போயிடுச்சுன்னா 1 தான், 3லேருந்து 2 போயிடுச்சுனாலும் 1 தான். ஸோ பவரில் 1ங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும்னு கிடையாது. 6pqr அப்படிங்கிறதா இந்த கொஷினுக்குரிய ஆன்சர். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் ஒன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சேம் மெத்தடு தான். டிவைடு 34x³ y³ z³ divided by 51x y² z³. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ எந்த டேபிளில் மேலே கீழேயுமே நம்மளால் பண்ண முடியும் பார்க்கலாம். ஸோ 2 டேபிள் கண்டிப்பாக வராது, ஏன்னா வந்து இது வந்து ஈவன் நம்பர் இல்லை. 34 51. 3 டேபிள்லையுமே போகலை, ஏன்னா கீழே 3 டேபிளில் வந்து டிவைட் ஆகும், பட் மேலே டிவைட் ஆகலை. 4th டேபிளில் வராது. 5 டேபிள் கண்டிப்பாக கிடையாது. 6 டேபிளில் வருதான்னு பார்க்கலாமா, வரல. 7 டேபிளில் வராது. 8 டேபிளில், 9 டேபிள், 10 டேபிள், இதுலேயுமே வரல. 11 டேபிளில் கண்டிப்பாக வராது. 12 வரல. 13,
14th table. So what table is divided by 34 divided by 51? You find out. ஸோ இப்போ எந்த டேபிள்லையுமே இதை டிவைட் ஆகலைன்னா அது அப்படியே தான் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ 51 அப்படிங்கும்போது எக்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 34/51 அப்படிங்கிறது அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ் பவர் 3 - 1, ஒய் பவர் 3 - 2, z பவர் 3 - 3. ஸோ 34/51 எக்ஸ் பவர் 3லேருந்து 1 பேஜ்னா 2, ஒய் பவர் 1, z பவர் 3 - 3 0. ஸோ z பவர் எனிதிங் இஸ் 1. ஸோ இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ங்கிறது வந்துருச்சு. இந்த 34/51 நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? என்ன டிவைட் ஆகும், இதால் டிவைட் ஆகுது இந்த ரெண்டு நம்பரும் அப்படின்னு. ஸோ 2 டேபிள் 1 2 is 2, 2 டேபிளில் வராது. 3 டேபிள் 1 3 is 3 வராது. 4 டேபிள் 5 டேபிள் கண்டிப்பாக கிடையாது. 6 7 8 9 10 11 12 13 டேபிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வராது. 14 15 வராது. 16. ஸோ எதுவுமே வரல. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 12 a power 8 b power 8 divided by -6 a power 6 b power 4. ஸோ இது ஈஸியாக டிவைட் ஆகிடும். 166 2 6 are 12. ஸோ -2 a power 8 - 6 b power 8 - 4. ஸோ -2 into a power 6 பேஜ்னா 2, 4 பேஜ்னா b power 4. ஸோ இதுதான் ஆன்சர். -2 a squared b power 4. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.